நமச்சிவாயா. முத்தல்லுக்கு முதலாக விளங்கக்கூடிய சிவவேல் நெற்றிக்கில் பிறந்து சவுனு பயில தவழ்ந்து 6 காத்திய பெண்களாக பாலூட்டு வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியாக ஒன்று சில அணைக்கப்பட்டு பிரமணி குட்டி சிலட்டு 8 நாள் ஆக்கு தொழில் செய்து தந்தைக்கு உபதேசித்து சுவாமிநாதனாகி பாலையில் பல உருந்து தாய் கொடுத்த சக்தி மேலால் சூர்வ சாக்கலம் என்று நடுக்கடலே மாமரம் என்ற சூரவன் விழுந்து தாக்க உடல் இருகூறா பிளந்தது. ஒருவை சேவலாகவும் ஒருவை மயிலா மாறியது. சேவலை குடியாகவும் மயிலை வானமாக ஏற்றுக்கொண்டேன். பின்னர் இந்த நாள் பரிசைப்படைய தெய்வ யானையை திருப்புறங்குன்றத்தை மனமுடித்து இளையவன வள்ளியை மனமுறியும் போட்டு தனி தங்கியுள்ளோம். இருந்தாலும் எனது அன்னை வணங்கிவிட்டு கதைக்கு செல்லலாம். சும்மா சொல்லுங்க. இங்கு முருகனார் அடிக்கும் பூம்பிடாகை சேர்ந்த அன்பு தம்பி பரசுராமன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு மலர் மாலை அணிவித்து புகழ் சித்த மாபெரும் காஞ்சிபுரம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் நாடக உபயதாரர்களுக்கும் என் சார்பாகவும் எனது கலைக்கு நன்றி வணக்கம். எழில் மேவும் மாங்காடு தளத்தினிலே ஏகாந்தமாய் வீட்டிருக்கும் ஈசனை பணிந்தவர்க்கு சகல நலன்களும் வந்து சேரும், சர்வ மங்களம் உண்டாகும். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல பொருந்திடுவார். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல பொருந்திடுவார். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொருந்திடுவாள். மாங்காடு வாருங்கள். மாங்காடு வாருங்கள், மனதிலே பாடுங்கள், மாங்கல்ய காத்திடுவார், மகிமை பல பொருந்திடுவார். மாங்காடு வாருங்கள். பொற்பாதம் பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பார். பொன்னான வாழ்வளிப்பாள். பொற்பால பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பாள். திருக்கோவில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவாள். திருக்கோவில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவாள். மாங்காடு வாருங்கள், மனமிர பாடுங்கள், மாங்கல்ய காத்திடுவார், மகிமை பல பொருந்திடுவார். மாங்காடு வாருங்கள். யானவர் பின்னே மணி ஓசரு முன்னே என்பார்கள். இதோ வீணான் கேட்கின்றது, யாரென்று பார்க்கலாம். மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவே. கருங்கல்லானாலும் கணிகை மலையில் கல்லாவே,
பசும் புல்லானாடும் முருகன் அருளால் பூவாவி நான் மன்னாடாடும் திருச்செந்தூரில் மன்னாவி ஒரு மரமானாடும் பழமுது சோலை மரமாவி சொன்னானாலும் திருப்புகழ் விளங்க சொல்லாவீன் தமிழ் சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவீன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளங்க பேச்சாவீன் முருகன் அருளால் முத்தாவீன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாடும் பழமுது சோலை மரமாவே முருகா 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 எம்பெருமானே அடியணி எளிய கீதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரமாய் மந்திர வருக, திலோ சஞ்சார் வருக, கலக பிரிய வருக. அப்படி சொல்லுங்க. வந்தல வரவேற்பது உண்மைதான் முருகா. தமிழர் பண்பாடு. அது எப்பொழுதும் பண்பாடு குறையக்கூடாது. ஆமா ஆமா. இதோ என் சார்பாகவும் குறுங்கள் என் நாட்டு மக்கள் சார்பாகவும் நல்லது முருகா. உங்களுக்கு வரவேற்பு. இன்னைக்கு மட்டும் வரவேற்பு இல்ல, நாளைக்கு எனக்கு தான் வரவேற்பு. அப்படியா? ஆமா ஆமா. எல்லா வித பெருமை. மத்த மேடை எழுந்துடல. நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நான் ஏன் ஊர்ல இருக்கனா இல்ல காஞ்சனகுணம் மேடை எழுந்துடல, ரெண்டுமே இப்ப ஏன் ஊர் மாதிரி ஆயிப்போச்சு. அதனால இங்கே தங்கிடலாம் போல தோணுது. காரணம் என்ன தெரியுமா? மக்களின் விருப்பம். அது உண்மைதான். கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு, மக்களின் விருப்பம், மக்களின் ஒத்துழைப்பு, இறைவனெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா முறையில் இருந்தாலும் வந்தால் வரவேற்பது குறுங்களும் தமிழர் பண்பாடு. நல்லது, மகிழ்ச்சி. இதோ வரவேற்பு. இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எனதன்பு குயர்வான தமையோயே, எனதன்பு குயர்வான தமையோயே, இனிதான சுரஞான இசை மேதையே. மனிதாபிமானத்தை நாரதரே, நாரதரே, மனிதாபிமானத்தை நாரதரே, 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 மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கும் மதியுகியே, மதிப்போடு வரவேற்பின் மதியோயே, இனிதான சுவையான இசை மேதையே. அரண்மாலையில் சுவர்மானுடன் அனைவருக்கும் நல்லவரே, அகங்காரில் குணம் கொள்கையை அகற்றிட வல்லவரே, அரண்மாளைய புறங்காவலர் அனைவருக்கும் நல்லவரே, அகங்காரனின் குணம் உன்னைய நகமக்க வல்லவரே, நீரெல்லாம் சென்று நாரதரே, நாரதரே, மாமுனியே, நீரெல்லாம் சென்று நேராய ஏது கண்டு, எங்கெல்லாம் சென்று நேராக எதுகண்டீர், நிகழ்ந்ததை எமக்கென்று எடுத்துரைத்திடுவீர். இனிதான இனிதான சுரஞான இசை மேதையே. நாரத மகாமுனிவரே, பெருமானே எங்கு சென்றீர்கள்? என்னவெல்லாம் கண்டீர்கள்? எடுத்து கூறுங்கள். கடிவிடவா வழக்கம் போல் திருநோக சஞ்சார செய்த நடைகள் அற்புதமான திரைச்சோலை மத்தியிலே பெருமைக்குரிய கடி ஒன்றை கண்டேன். கடியை கண்ட மாத்திரத்தில் கந்தனின் திருப்பாதம் அணிந்து
கனியின் மக தத்துவங்களை எடுத்து உரைப்பதற்காக அடியேன் ஓடி வந்தேன் ஐயனே. நாத மாமுனிவரே, முருகப்பெருமானே, ஏதும் தவறுகள் செய்து விட்டேனா? ஏன் முருகா? அல்ல பிழை ஏதும் செய்து விட்டேனா? எந்த பிள்ளையும் இல்ல முருகா. ஏன்னா அப்படியா? அன்னைக்கு ஒரு கனி கொண்டு ஒரு வந்தீங்க. 1/4 மணி நேரம் ஆனாக்கிறேன். ஆமா ஆமா, அன்னைக்கு ஒரு கனி கொண்டு வந்தீங்க. என்ன கனி? முருகப்பெருமானே, அது ஞான கனி. ஆமா, கனி கொண்டு வந்து என்ன செஞ்சீங்க? கொண்டு வந்து என்ன செஞ்சேன்? ஒரு போட்டி வச்சீங்க. போட்டி வச்சாச்சு. நீங்க பெரிய மனுஷன் தானே ஐயா, ஊருக்காரெல்லாம் கேட்டுக்கங்க. சரி. இப்போ நீங்களாம் இருக்கீங்க. ஆமா. உங்க மக உள்ள வீட்டுக்கோ மக உள்ள வீட்டுக்கோ என்ன செய்வீங்க? எத்தனை குழந்தை இருக்காங்களோ அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு போவீங்க. அப்படித்தானே? அப்படித்தானே வாங்கிட்டு போவீங்க. ஒரு நாரதர் சிவபெருமான் வீட்டுக்கு போன நீங்க சரி முருகா, என்ன செஞ்சிருக்கணும்? எத்தனை குழந்தை இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். உண்மைதான் உண்மைதான். தெரிஞ்சுட்டு 2 குழந்தைங்க வாங்கிட்டு போயிருக்கணும். ஆமா, உண்மைதான். நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு கனியை கொண்டு வந்தீங்க. சரி. ஒரு கனியை கொண்டாந்து எங்க அப்பாட்ட கொடுத்தீங்க. கொடுத்ததோ என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ நம்ம நிகழ்ச்சி வைக்கிறோம், ஒரு வீட்டில் திருமணம் போது ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம். உண்மைதான். பத்திரிகை கொடுக்க போகிறோம். கண்டிப்பா. கொடுத்தோம் என்ன செஞ்சுருக்கணும்? ஐயா இந்த மணிக்கு இந்த தேதியில் வந்துருங்க விசேஷம். சரி. குடும்பத்தில் வந்து சொல்லிட்டு போயிருக்கணும். ஆமா, உண்மைதான். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? காரணம் என்ன தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது உங்க அப்பாட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? பிரணவத்தின் பொருள் என்னன்னு கேட்டேன். ஓஹோ, அவர் தெரியாம இருக்குமா? சரி. என்ற விளையாட்டு காட்டினாரு. நான் சின்ன பிள்ளை தானே, அதை என்ன செஞ்சு சிறையில் அடைச்சுவிட்டேன். சரி. என்னடா நாரதர் முருகன் நம்ம அப்பாவை சிறையில் அடைச்சுட்டான்னு சின்ன பையன் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சீங்க? நான் முருகனை எப்படி நம்ம பழி வாங்கணும், அசிங்கப்படுத்தணும் நினைச்சு சரி வந்த ஒத்த கனியை கொண்டாந்து எங்க அப்பாட்ட கொடுத்து போட்டி வச்சீங்க. நல்லது. என்ன போட்டி? உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறாளோ அவர்களுக்கே கனி. அப்போ கேட்டுங்க, இப்போ உலகத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் கனி. ஆமா. உலகத்தை யார் சுற்றி வந்தது? நீங்க தான். இப்போ கனி யார் கொடுத்துருக்கணும்? உங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். எனக்கு ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கலைன்ற கேள்வியை நீங்க என்னை கேட்குறீங்க. இப்போ நான் பேசலாமா? நல்லா பேசி முடிச்சிய. முருகப்பெருமானே, கனி நீங்க சொன்னா ஒரு வீட்டில் இருக்க ஆளுக்கு 2 கனியை இருக்க ஆளுக்கு பார்த்து கொண்டு போகணும். ஆமா. ஆனால் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருளை இந்த வீட்டுக்கு வரணும்னு விருந்தாளி வரக்கூடிய ஆளு இப்போ உங்க வீட்டுக்கு வர்றேன், சரி இந்த வீட்டுக்கு போறோம்டா அப்படின்னு நான் எதிர்பார்த்து போறோம்னா இங்க இருந்து கொண்டு போகலாம். சரி. ஆனா நான் யதார்த்தமா வந்தாலும் வரக்கூடிய தருவாடி இந்த கனி யதார்த்தமா கிடைக்குது. சரி. அப்ப கிடைக்கப்பட்ட கனியை யதார்த்தமா கிடைச்ச கனியை நான் கொண்டு வந்திருந்தா இத்தனை கணக்கு பண்ணி கொண்டாந்துருக்கலாம். சரி. ஆனா யதார்த்தமாக கிடைக்கப்பட்ட கனியை சரி கொடுக்குறோம். எல்லா வல்ல பரம்பொருள் இந்த உலகத்திற்கே படிக்கிறக்கூடிய பரந்தாமே யாரு? உங்க அப்பா. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒரு பிரயோஜனமா இருக்கும் சொல்லி எனக்கு கிடைச்ச கனியை பொதுநலத்துக்காக உங்க அப்பாட்ட கொடுத்தேன். சரி. இப்போ உங்க அம்மா உங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும்? மய 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் இருக்கிறத ஒரு ஆள் கொடுத்தா சிக்கலா போயிடும். சரி. இப்போ நம்ம கொடுக்காம நம்மளே சாப்பிட்டுக்கலாம். ஆனா உங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? கனியை கொடுக்கணும். அதை யார் பெரியாளோ எவனுடைய அறிவுத்திறன் சரியா இருக்கோ அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு போட்டி வச்சது யாரு கட்டியனா? நான் வைக்கல. போட்டி வச்சது யாரு? உங்க அப்பா. சரி. உங்க அப்பா போட்டி வச்சாரா? நீங்க அந்த இடத்துல நினைச்சிருந்தீங்கன்னா இந்த போட்டியை தடுத்திருக்கலாம். தடுக்க தேவையில்ல முருகா. எந்த ஒரு விஷயத்தை யாருமே தடுக்க கூடாது. இறைவனாகப்பட்டவன் தடுக்க நினைப்பதை இவனால கொடுக்க முடியாது. சரி. நம்ம இறைவன் கொடுக்க நினைப்பதை கொடுக்க முடியாது. ஆலோசனை சொல்லியிருக்கலாம். எந்த யோசனையும் சொல்றேன். கனி ஒத்த கனி நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. உங்க குடும்பத்தை பிரச்சனை வந்துட கூடாது. பல விஷயங்கள் இந்த நீங்க நினைக்கிறீங்க. கனியை 2ஆ பிரிச்சு கொடுத்துறாங்க. நீங்க கொடுத்து பிரிக்க கூடாதுன்னு நினைங்க பஞ்சாயத்து. ஒரு விஷயத்தை நம்ம பிரிச்சோம்னா தப்பா போயிடும். சரி. அறிவில்லாதவன் ஒரு வார்த்தை இருக்கு. சரி. அறிவில்லாதவன் ஒரு வார்த்தை இருக்கு. அறிவில் ஆதவன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். ஆமா. அறிவில்லாதவனா முட்டாள் அர்த்தம். ஆமா. இப்ப இந்த வார்த்தையை பிரிச்சோம்னா நன்மை, சேர்த்தோம்னா தவறா இருக்கு. கண்டதை கற்கன்னு ஒரு வார்த்தை. சரி. கண்டதை கற்கன எல்லாத்தையும் படுறான்னு அர்த்தம். ஆமா. கண்டு அதை கற்க அப்படின்னா தெரிஞ்சு படுறான்னு அர்த்தம். இப்ப எல்லாத்தையும் படிக்க நல்லதா இல்ல நமக்கு எது தேவை அதை படிக்க நல்லதா? எப்படி பிரிக்கிறதா சேர்க்க நல்லதா? சேர்த்ததான் கூடி வந்தா கோடி நம்ம இல்லையா? எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். இப்ப மாலை இருக்கு, நார் இருக்கு. இந்த நாரை கொண்டாந்து பூல தொடுக்கலாம். சரி. நாரை கொண்டாந்து பூல தொடுக்கலாம். ஆளை வேற பெருசா இருக்குன்னு சொல்லி வேர்ல கொண்டு போய் பூவை கட்டி பாப்பானா? அது நல்லா இருக்காது. அப்ப எங்க எதை சேர்க்கணும் கணக்கு இருக்குல்ல? சரி. அப்ப எதோட சேர்க்கணும் தெரிஞ்சு சேர்த்தோம்னா பெருமை இருக்கு. இப்ப நீங்க இருக்கீங்க, காத்து இருக்கு. காத்து ஒரு ஊதுவத்தியோட சவாசம் வச்சுச்சுன்னா எப்படி இருக்கு? மணக்குது. ஆமா. அந்த காத்து சாக்கடையோட சவாசம் வச்சா நாறுது. காத்து ஒண்ணுதான். யாரு கூட நம்ம சேர்க்கிற பொறுத்து தான் பொருள் மாறுபடும். சரி. இப்பயும் அப்படித்தான். கனியை கொடுத்தது நாடு, போட்டியை வச்சது உங்க அப்பா. உலகத்தை யாரு முதலில் சுற்றுகிறாரோ அவர்களுக்கு கனி. நீங்க என்ன பண்ணீங்க? நம்மகிட்ட உலகத்தை சுத்தணும் சொல்லி மயில் எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க தன்னை என்ன பண்ணாரு? ஆகா, இந்த உலகத்துல இந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் முருகன் மயில் எடுத்து போயிட்டாரு. எம்பெருமானே, நாரத பரபரமே, உலகம் என்றால் என்ன, அமையப்பலன் என்ற என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் எதுவுமே சொல்ல. 2 ஒண்ணுதான் பண்ணேன். 2 ஒண்ணுதான் பண்ணேன். உடனடியா சுத்தி வந்து கனியை வாங்கிட்டாரு. இப்ப நீங்க நினைக்கலாம் நம்மளுக்கு கனி கொடுக்கல, ஆனா அவர் கனி எடுத்துட்டாரு. நீங்க 2 பேரும் பண்ணதுமே சரிதான். சரி, தப்பு கிடையாது.
உலகத்துக்குள் அம்மையப்பனை கண்டது நீங்க, சரி. அம்மையப்பனுக்குள் உலகத்தை கண்டது உங்க அண்ணன். ஆக ரெண்டு பேரும் செயலும் சரிதான். ஆனா அந்த செயலை யார் துரிதமா செய்தா அது இங்க முக்கியம். துரிதமான வேகமா யார் செய்யறா? இப்ப நீங்க பாருங்க, விநாயகர்னால போக முடியாது நினைக்கிறீங்களா? எல்லாரும் போறதுக்கு முன்னால அவ்வை பாட்டிய மேல அனுப்பி இடத்து போய் செத்தவர். சரி. அவ்வளவு யாரு விரைந்து செல்லக்கூடிய ஆற்ற படைத்தவர். எந்த வேலையை தொடங்கினாலும் யாருடைய சுழிபாட்டு தொடங்குறோம்? ஆமா, உங்க அண்ணனுடைய சுழிதானே. உங்க அண்ணனை வணங்காம எந்த வேலையை செஞ்சாலும் என்னாக? ஆமா, பூர்த்தி அடையாது. அப்ப மூல பரம்பொருளா, எல்லாத்துக்கும் மூல கடவுளா, கணங்களுக்கு அதிபதியா இருக்கவரே கணபதி. அந்த கணபதி நினைச்சா எதையும் செய்ய முடியும். ஆனால் ஏன் இந்த இடத்துல கனி அவர் வாங்கிக்கிட்டு உங்களை கோவடை வச்சார்கள்? ஏன்னா பழனி மலையில ஐவர் இருக்கிறார்கள், உங்களை வேண்டிக் கொண்டு தவம் இருக்கார்கள். திரு ஆவினன் குடின்னு அந்த ஊருக்கு பேரு. அப்ப 5 பேருக்கு முக்தி கொடுக்க முருகப்பெருமான் நடத்த முடியும். அப்ப முருகன் சென்றார்தான் அந்த இடம் பூர்த்தி கிடைக்கும் என்பதை காற்ற காத்த இப்படி ஒரு நாடகத்தை போட்டு நீங்க கோவப்படுற மாதிரி பட்டு அந்த மலைக்கு போய் 5 பேருக்கு முக்தி கொடுத்து திரு ஆவினன் குடி அப்படின்னு பெருமை சத்தியன்னா அந்த 5 பேருக்கு இறக்கப்பட்டு நீங்க ஓட்ட நாடகம். அப்ப நீங்க ஒரு நாடகத்தை போட்டுவிட்டு மத்தால இழிச்சாப்படாக்குறீங்களா? இந்த அவருக்கு கை தட்டுறாரு. ஏப்பா அப்புறம் எங்க பக்கம் கதையை திருப்புறிய? ஏற்கனவே கனி உண்டாந்து அந்த இங்க இவரால எங்க குடும்பத்தை பிரச்சனை ஆகி சரி எங்க பழனில போய் கோமணத்தோடு நின்றேன். உண்மைதான். அன்னைக்கு நான் சின்ன பிள்ளை நானு. சரி, நான் கேட்கிறேன், ஒரு கோவணத்துக்கே இவ்வளவு கூட்டம் உங்களை தேடி வருதுன்னா இன்னும் கொஞ்சம் சேத்துக்கத்து கட்டியிருந்தீங்கன்னா எப்படி கூட்டம் வந்திருக்கான்? இந்த அண்ணன் அத்தை ஆசைப்படுறாரு. இல்ல உண்மை அதான் முருகா. இந்த உலகத்தில் ஆண்டி கோலம்ன்றது உலகத்துல உத்தமமான ஒரு கோலம். ஆமா. ஏன் அரசனா இருந்தாலும் ஒரு டயத்துல ஆண்டியா மாறணும். சார்ந்த மன்னரும் பிடி சாம்பல் தானே. இதே இந்த உலகத்தின் தன்மை. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டியும் ஒரு நாள் அரசனாக மாறலாம், அரசனும் ஒரு நாள் ஆண்டியாக மாறலாம். இந்த சம்பவத்தை நினைவுபடுத்ததை நீங்க ஆண்டி குளமும் அரச குளமும் மாத்தி மாத்தி காட்சி கொடுக்குறீங்க. பல பேர் ஆண்டி குளத்துல பார்த்தா தப்புன்னு அரச குளத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல, இறைவனை எக்கோலத்திலையும் பார்க்கலாம். இறைவனை எந்த குளத்திலும் பார்க்கலாம். அவர் நன்மை தான் தருவார். அதே முருக அவசியம். இப்ப கனி பாட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க, கனி சிறப்பு இருக்குல்ல. கூறுங்க கேட்டுக்கங்க. எப்பேற்பட்ட கனியின் தத்துவத்தின் அடிப்படையிலேயே ஆனந்தமாக கூறுகிற இந்த கடியின் மக தத்துவத்தை பெருமையோடு முடிஞ்சவங்க உங்க வாக்குவாதம் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு பரம்பரை சண்டையா? அவர் என் மாப்பிள்ள, அவருக்காக நான் அப்படியே சண்டை ஒரு மாதிரியே பேசுவேன். ஆமா, ஒன்றும் பிரச்சனை. மாங்கடிக்கும் தேன் கதறி மங்கடிக்கும் மேலிடிக்கும் முருகா, பூங்கணிகை கண்டு மனம் புரித்தேன் முருகா. மங்கனிக்கும் தேன் கதளி, ஆமாங்க, வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பொங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். அக்கணிகை இக்கணமே, அக்கணிகை இக்கணமே கொய்யாமல், அக்கணிகை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்வா. செங்குருவி செங்குருவி காரமான செங்குருவி, சீடகட்டி மாமனுக்கு ஆடகிட்ட செங்குருவி. செங்குருவி செங்குருவி காரமான செங்குருவி, சீடகட்டி மாமனுக்கு ஆடகிட்ட செங்குருவி. ஒட்டிகைக்கு போகமா ஒற்றுமையா ஓமா, முத்தாராவு கேளம்மா முத்தாவிட்டு ஆனம்மா, எக்கமெல்லாம் மூட்டை கட்டி வச்சா என்ன போனம்மா. செங்குருவி செங்குருவி காரமான செங்குருவி, சீடகட்டி மாமனுக்கு வாடகிட்ட செங்குருவி. முருகனுடைய அருளாசி. மாங்கனிக்கும் தென்கதலை வங்கனிக்கு மேலினிக்கும் பூங்கனை கண்டுமணம் பொறித்து அக்கனை இக்கனமே கொய்யா. ஆமா முருகா, கொய்து அணைக்க வேண்டும். உங்களுக்கு ஆத்த ஆகது கொய்யா கனி. கொய்யா கனியா இருந்தா பிரச்சனை இல்லையே, அது எல்லா இழுவைக்கும்ல வரும். சரி, அதனால கொய்யா கனியே பிரச்சனை தானே. ஆனா முருகப்பெருமானே வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம். சரி, ஆனா பிரச்சனை மட்டுமே வாழ்க்கைய வாழ்றா பாத்தீங்களா, அது ஒரு பெரிய விஷயம் தான். இது கொய்யா கனி இல்ல முருகா, முக்கணிக்கு மேலான ஒரு பூங்கனி. பூங்கனி அப்படின்னா கனியை கேளுங்க. சாக்கியம் என்ன முனியே, சாக்கியம் என்ன முனியே, மார்க்கத்தில் கண்ட கனிதலைக்கு உற்ற, மார்க்கத்தில் கண்ட கனிதலைக்கு சாக்கியம் என்ன முனியே, முனியே முனியே சுமத்தரும் தேகனிகே குமாரா
பொழுது நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் கனிகே கனிகே கனிகே. பார்க்கும் பொழுதே ஐம்பது சுவை தரும். கண்டிப்பான முறையில் கண்ணால் பார்க்கலாம். பாத்தீங்களா? பார்த்தேன் முருகா. என்ன பாத்தீங்க? இந்த கனி முருகனுக்கு தாண்டா போய் சேரணும் கண்ணால பார்த்தேன். காதால் காதால கேட்டல, என்ன கேட்டீங்க? சத்தம் கேக்குதுல, என்ன சத்தம்? அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி சோன மாதிரி கேக்குது முருகா. நம்ம ஏன் காதுக்கு தான் சோனு கேக்குதான்னு தெரியல, அப்படி ஒரு சத்தம் அங்க இருந்தே வருது. அப்ப உள்ளத்தால நினைச்சு பார்த்தேன். எப்படி நினைச்சீங்க? இந்த கனியை முருகனுக்கு தவிர வேற யாருக்கும் கொண்டு போய் சேர்க்க கூடாதான்னு நினைச்சேன். முருகன் தவிர யார் கிடைக்க கூடாது நினைச்சேன். ஒரு பேராசையோட வச்சுக்கோங்களே, இது முருகனுக்கு தான் போய் சேரணும் அப்படி ஒரு எண்ணம். அப்ப நாசியால் வந்துச்சுல வாசம் நுகர்ந்து தானே பார்க்க முடியும். நறுமணம் வந்துருக்கு. முருக பெருமானே கனியை பக்கத்துல எடுத்து நம்மளாம் பேர நுகர்றது. சரி, ஒரு பலாப்பழம் இருக்கு, அந்த மரம் அங்க இருந்தாலும் வெட்டி வச்ச பலாப்பழத்துல வாசம் வருதா? சந்தனத்தை வெடி எடுத்தோம்னா வாசம் வருதா? செவ்வாதை வெடி எடுத்த வாசம் வருதா? இதெல்லாம் நம்ம பக்கத்துல போறோம், அங்க இருக்கும் போது நறுமணம் வருது. நறுமணம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட நறுமணம். அப்ப நாவால் ருசிக்கலாம் முருகா, ருசிக்கலாம். சத்தியமான முறை இதுக்கு ருசிக்கும் பெருமை கிடைச்சிச்சு. ஒரு கொய்யா கனி கிடைக்குது. சரி, கொய்யா பழத்தை எப்படி சாப்பிடுவான்? கொய்யா பழத்தை கடிச்சுதான் சாப்பிட முடியும். சாப்பிடுவான். ஆமா. அதே சமயத்துல ஒரு பால் கிடைக்குது. பால் எப்படி சாப்பிடு? பாலை பருகணும். பச்சை தண்ணி கிடைக்கும். பச்சை தண்ணி அண்ணாந்து குடிக்கணும். ஆமாங்க. அதே சமயத்துல தேன் கிடைக்குது. தேனை எப்பயுமே நக்கிதான் சாப்பிடணும். ஏன்னா நக்கல் இருக்கேன், பஞ்சாமிரதம் நக்கி தானே சாப்பிட முடியும். அப்ப இந்த எந்த முறையில சாப்பிடணுமோ அந்த முறையில் சாப்பிட்டா யாருக்கும் நோய்க்கு மருந்து இல்லை. இந்த கனி எப்படிலாம் நான் நினைக்கிறோம் அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஆமா முருகா, ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கனியை நானும் சுவைச்சு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கலாம். ஆனா அது அப்படி அல்ல. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகான்னு ஒரு பாட்டு. சரி, ஏன் அப்படி இனிக்குது? உங்க பேரை சொல்லணும் இனிச்சிருமா? உள்ளத்தால முருகான்னு சொல்லும் போது மனசு பரவசம் அடைக்குது, அந்த தேகமே இனிக்குது. அதுபோல இந்த கனியை பத்தி பெருமைகளை சொல்லும் போது நாவலா இனிக்குது முருகா. அப்படிப்பட்ட பெருமை கேளுங்க. பச்சைகள் கண்ணாலில் அதை பற்றி, பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி, பச்சைகள் கண்ணாலில் நேரம் அதை பற்றி பச்சிடாத சொல்லி, பச்சைகள் கண்டால் பறந்தோடும் ஆகாய அச்சமுடானி தள்ளி. பச்சைகளுக்கெல்லாம் பறந்தோடும். அழுகி போன கனி. அப்படி அல்ல முருகா, அருவருப்பான கனி. அதுவும் இல்ல. ஏன் பறவை பறந்து ஓடுது? நீங்க சொல்ற மாதிரி அழுகி போன கனினா பக்கத்துல போகாது. சரி, அருவருப்பான கனினா பக்கத்துல போறாது. ஆனா சில பறவை என்ன பண்ணு, அருவருப்பான ஒரு கொத்தி பார்க்க உள்ள நல்லா இருக்கானு. அந்த மாதிரி பறவைகள் கிடையாது. சரி, ஏன் இந்த கனியை கண்டு பறவைகள் பறந்து ஓடுதுன்னா, மனம், வாக்கு, காயம், இந்த மும்மல பட்சிகளுக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரே கனி இந்த கனி மட்டும்தான். பறவைகளுக்கு எட்டாது முருகா. நான் கேட்கிறேன், பறவைகளுக்கு எட்ட உயரத்தில் இருந்துச்சுன்னா அந்த கணிப்பை உங்களுக்கு பார்த்து வருவானா? அப்ப உங்களுக்கு பறவைக்கு என்ன வித்தியாசம்? அப்ப உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை விட மேன்மையான ஒன்றை தர வேண்டும் இருக்கா? அப்படி வந்திருக்கேன். அப்படியா? ஆமாங்க. அப்படின்னா எட்டாத கொம்பில் இருக்கும் எட்டாத கொம்பினில் இருந்திடும் மக்களியே, எட்டாத கொம்பில் இருக்கும் மக்களியே எப்படி எட்டும் அடிக்கிற கொம்புடலை பற்றி, எட்டும் படிக்கிற உண்டதை பற்றி நாரத மகாமுனிவரே, முருகப்பெருமானே, மரம்னா வேர் இருக்கு. உண்மைதான் முருகா. தண்டு போய் இருக்கு, இருக்கத்தான் செய்யும். தண்டு போய் கிளை வரும், இருக்கத்தான் வேணும். கிளையில இருந்து இலை உருவாகும். ஆமா முருகா. கிளைக்கு இலைக்கு இடையில பூ மலரும். பூ பிஞ்சாகும். ஆமா, பிஞ்சு காயாகும். காய் கனியாகும். ஆமா, நீங்க கொம்பு இருக்கின்றீங்களே, ஒருவேளை கொம்பு இருந்தாலும் சரி முருகா, முடிஞ்சிடாதா? அப்படி நினைக்காதீங்க. நீங்க ஏறது முருங்கை மரமா பொட்டுன்னு புடிச்சாலும் ஒடிகிறதுக்கு இது அப்படி இல்ல. புடிச்சாலும் புளியம் கொம்புறா புடுறான மாதிரி உங்க இழுவைக்கு சவண்டு கொடுக்கும். அப்படியா? ஆமா, எனக்கு ஏத்தவன் உங்க பிடிய தாங்கக்கூடிய ஒரே கொம்பு இந்த கொம்புதான். ஆனா நீங்க அந்த கொம்பு அல்ல. சரி, எல்லா வல்ல மூலக்கடவுள், முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானது கொம்பை பற்றினால், அந்த விநாயக பெருமானே நீ தாயா காப்பாத்தன அந்த கொம்பை பற்றி சரண் அடைஞ்சிட்டோம்னா இந்த கனியை பிடிச்சு போடலாம். அப்படியா? அப்ப மூலக்கடவுள் கொம்பை பற்றினால் கனி அடைந்து விடலாம். அப்படின்னா கனி ஆமா ஆமா. மிக்க மென்மையுள்ள அக்கணிக்க மீது மேவும் குறிகளுண்டோம். முகம் உண்டு கொங்கை இரண்டுண்டு கோதில கண்கள் உண்டு. புரிந்த முகம் உண்டு கொங்கை இரண்டுண்டு கோதில கண்கள் உண்டு. குமாரா கோதில கண்கள் உண்டு.
நாரத மகாமுனிவரே, முருகப்பெருமானே, என்ன ஏதோ ஒரு சிக்கல் மாட்டி விட வந்திருக்கீங்க. சிக்கலை தீர்த்து வைக்கிற சிங்கார வேலை நீங்க போய் சிக்கல் விட முடியுமா? இல்ல, கனி சொன்ன உடனே நானும் அவளை கேட்டேன். முருகா, அன்னைக்கு கனி கிடைக்கல, இந்த கனியா கிடைக்கும் நினைச்சு யாரோ பொம்பளை பிள்ளைய பாட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பான முறையில் முருகா, யார் அவள் எங்க இருக்குன்னா என்ன கனி கனி என்று சொல்வதை விட சரி, கண்டு வந்தது கனி அல்ல, கனிர்பத்திர ஒரு கண்ணி, ஒரு பெண்ணத்தான் உங்களுக்கு பார்த்து வந்தேன். ஆமாங்க, யார் அவள் எங்க? அண்ணவள் சுந்தர வள்ளி முருகா. வள்ளியா? ஆதியில கொடுத்தீல வாக்கு பார்த்தல்ல, பெருமையை சொன்னனே. என்ன சொல்றா? மூத்தவள திருமணம் முடிச்சிட்டீங்க, சரி. ஆனா இளையவ உங்க பெருமை எல்லாத்தையும் கேட்கறா, சரி. ஆனா திருமணம் பண்ணிக்கமான்னு கேட்டா மட்டும் சமாதானம் மறுக்கிறா முருகா. நடிக்கிறா. ஏன் நடிக்கிறா? என்னமோ தெரியல முருகா. உலகம் என்னும் நாடக மேடை எல்லோரும் நடிகர் தானே. இன்னைக்கு இந்த மேடை, நாளைக்கு அந்த மேடை. வெளியில போனோம்னா ஒரு ஆம்பளைக்கு அப்பான்ற பதவி இருக்கு, பக்கத்துல பார்த்தோம்னா எத்தனையோ பெருமை, தாய்க்கு பிள்ளையா இருக்காரு, மனைவிக்கு கணவனா இருக்காரு, ஒரு பிள்ளைக்கு அப்பனா இருக்காரு, ஒரே ஆளுதே, பல பதவி, பல வேஷம். அதோட இந்த உலகம் என்ற நாடகம் பல வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை இவள ஒரு நடிகை, ஆனா பழம்பெரும் நடிகை. எப்ப பார்த்தாலும் கையில 5-6 கிலோ பழம் வச்சுக்கிட்டே திரா. ஆமா, இப்ப கொய்யா பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், பல பழங்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதால் இவளும் ஒரு பழம்பெரும் நடிகை. ஆமா, அப்ப இவளை என்ன செய்யணும்? சீக்கிரமா திருமணத்தை முடிய. இந்த போய் முடிச்சு இப்படி போயிடாதீங்க, வந்தது கந்தன வேலையை முடிச்சு போடுவான்ல முருகப்பெருமானே. ஆமா ஆமா, அதை பத்தி வருத்தப்படாதீங்க. சரி, இந்த உலகத்துல உள்ளத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். எல்லாரும் மூடி மறப்பாங்க, ஆனா மத்தவங்க வெளிக்காட்டுறீங்க பாத்தீங்களா? பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். அதனால நீ வருத்தப்பட வேணாம். அண்ணன் இருப்பது வேடு வைக்கணும், அவர் இனத்தாருக்கு தக்கவாறு வேடனா போங்க. வேண்டிய திருவிளையாடலை புரிந்து நிறைகுல தையனார் மேடையில நிறைவா திருமணத்தை முடிச்சு வாழ்க்கைக்கு வெற்றி கொடுங்க. வேணாச்சின்னு வேடிக்கை இருந்து திருமண காட்சியும் கொண்டு வருகிறேன். ஆமாங்க, நீங்க எனக்கா திருமணத்துக்கு என்ன கொண்டு கண்டிப்பான முறையில் யார்கிட்ட எப்பயும் எந்த ஒரு நேரத்துக்கும் கையாந்தாத ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். ஆனா என்ன கொண்டு வர என்ன கட்டி பாத்தீங்களா? பாமாலை பாடி கையிரண்டு பூமாலையோடு மொத்தம் 3 மாலையோட எங்க இருந்தாலும் உங்களை சந்திக்க வர்றேன். அப்படி வரணும் உங்களுக்கு. சரிங்க, இந்த உலக என்று புகழமான நல்லது கிடையாது. சென்று வரீங்க. தாங்கள் பெரியவர், வாழ்க பல்லாண்டு, வளர்த்து வருவோய் ஆலமரம். ஆமா, நாளை எத்தனை பெருமை இருந்தாலும் ஐயா அவர்கள் போடுகிறதாக மண்ணில் பிறந்த மாணிக்கங்கள் சிவகங்கை சிமையாண்ட ஐயா அவர்கள் பெருமையை ஒரு ஆட பாடிட்டு அடியேன் கூறுகிறேன். விண்ணில் பல நட்சத்திரம் நடந்தாலும் வானத்திற்கழகு நிலவுதான், மண்ணில் பல தலைவர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் எங்கள் வாழ்க்கை கழகு ஐயா பெருமைக்குரிய மருதவர்கள் போல்தான் என்ற பெருமையோடு ஆலமர பேரு எங்க பெருக மருது பேரு காடமுள்ள காடமங்கு நிலத்திணைக்கும் பாரு. ஆலமர வேறு எங்க பெரிய மருது பேரு காலமுள்ள காலமங்கு நடத்தினிக்கும் பாரு. வீரத்திடும் சுரத்திடும் ஈடு யாரு மருது வார்த்தைக்கு தாங்கட்டுப்படும் எங்க ஊரு. வாழ வேண்டும் எங்களையா ஆண்டு நூறு ஆசி வழங்க வேண்டும் கோயில் கொண்ட ஐயனாரு. ஆலமர பேரு எங்க பெரிய மருது பேரு காலமுள்ள காலமங்கு நடத்தினிக்கும் பாரு. கந்தங்கள் இல்லாத பாண்டிய சீமையிலே அட நெல்லுக்கும் புல்லுக்கும் நீர் வந்து பாயிர புண்ணிய பூமையிலே அட நஞ்சைக்கும் புஞ்சிக்கும் பஞ்சங்கள் இல்லாத பாண்டிய சீமையிலே அட நெல்லுக்கும் புல்லுக்கும் நீர் வந்து வாயிர புண்ணிய பூமியிலே பொண்ணுங்களெல்லாம் கோலவ சொல்லி பாடுங்கம்மா சுங்குடி சேல வரைஞ்சு கட்டி ஆடுங்கம்மா பல்லாண்டு பூமியின் மேலே அங்கு நல்லா வாழ வேண்டும் நம்மா. ஆலமர வேறு எங்க பெரிய மருது பேரு காலமுள்ள காலமங்கு நிலத்திணிக்கும் பாரு. கட்டிடங்காலையை கை கொண்டு நையாண்டி மேளத்தை கட்டிடணும். இன்னும் கல்யாணமாகாத கன்னியர் வந்திங்கு கும்மிகள் கொட்டிடணும். கட்டிலங்காலையை கை கொண்டு நையாண்டி மேளத்தை கொட்டிடணும். இன்னும் கல்யாணமாகாத கண்ணியர் வந்திங்கு கும்மிகள் கொட்டிடணும். வந்து அவகிருப்பா காபாடினே என்னடியம்மா நமக்கு இங்கு மணக்கவனே பல்லாண்டு பூமியின் மேலே அங்கு நல்லா வாழ வேண்டும் நம்மாலே. ஆலமரா பேரு எங்க பெரிய மருது பேரு காலமுள்ள காலம் அங்கு நினைச்சு நிற்கும்
வணங்க வேண்டும் கோயில் கொண்ட ஐயனாரே. ஆலமார பேரு எங்க பெரிய மருது பேரு காலமுள்ள காடமங்கு நிலச்சிடிக்கும் பாரு. அன்புள்ளங்கள் அத்தனை வீரர்களுக்கு மகத்தான வணக்கங்கள். இந்த பொன்னாட மேடையில் அடியனுக்கு மீண்டும் மீண்டும் அற்புத வாய்ப்பை கொடுத்து நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை தந்தருடைய மாபெரும் காஞ்சனகுளத்து கிராமத்தார்களுக்கும் இன்னைக்கு நான் இன்னைக்கு எல்லா காலத்துக்கும் அவருடைய ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கணும். எல்லா பெருமை உண்டு. அஞ்சரை கட்ட ஆறுமுகம் நீ வந்துகிட்டு தானே இருப்ப. ஆமா, இந்த பொன்னாட மேடைக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறந்த நாடகத்தை நடந்த முறையில் எடுத்துக்கொண்டக்கூடிய அருமை சகோதரர்களுக்கும் மேலும் இசைக்கலைஞர்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு தங்களது பிரியாத விடைபெறுவது உங்கள் செமணிப்பட்டியைச் சேர்ந்த அடியேன் சின்னஞ்செறிய நடிகன் எஸ் ஜெயபார்த்திவன் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அன்புடங்கள். அழகரே அழகரே குதிரையில போயிட்டாரு அழகரே. கொஞ்சம் வாலி ஏத்தி விடு அழகரே. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. கொத்தி கொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி நிலா வாங்கி தாரே நாங்க வாழ்ந்த காட்டி நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி மவராசா நீதான் நாங்க அம்பானியாக்கி. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. பள்ளிக்கூடம் நாம் போகையிலே பம்பரமா தினமோடு வேண்டாம் வாத்தியாரே நான் பார்க்கையிலே வணக்கம் சொல்லி நல்லா பாடு வேண்டாம். அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்ட பார்த்தேன் அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையிலே தோற்றேன். அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்ட பார்த்தேன் அட கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையிலே தோற்றேன். நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும் என்னுடைய கவலை எல்லாம் நீ போக்கணும். உங்களை பெற்றது சந்தோஷம் நான் உங்களை பெற்றது சந்தோஷம் சிங்கத்தை பெற்றது சந்தோஷம் ரெண்டு சிங்கத்தை பெற்றது சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. என்ன தூக்கிக்கிட்டு ஊர்வலமா எங்கையா போவாரையா என்ன வேச்சு என்ன குளிக்க வைக்க ஒரு நாட்டியமே எங்க மாடுமையா. செல்லரம்ப கொடுத்தனாலே வறுமை தெரியவில்லை உலகத்தை நான் புரிஞ்சுக்கிற வழியும் தெரியவில்லை. செல்லரம்ப கொடுத்தனாலே வறுமை தெரியவில்லை உலகத்தை நான் புரிஞ்சுக்கிற வழியும் தெரியவில்லை. பெத்தவங்க போன பின்னா வாழ்க்கை புரிஞ்சிச்சு உங்க அம்மா வந்து
பெற்றது சந்தோஷம், நான் உங்களை பெற்றது சந்தோஷம், மக்களை பெற்றது சந்தோஷம், மக்களை பெற்றது சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெற்றாங்களே அது யாரு உங்க அப்பா. பொத்தி பொத்தி பாசத்தை காட்டி நிலா வாங்கி தாரே நாங்க சாதத்தை ஊட்டி, நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி, நவராசா நீதான் நாங்க மாசத்தை காட்டி, ஒத்த புழுத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. தனிக்கு வர்றா வர்றா சரி இந்த மாதிரி ஊர் வாங்க தெளிந்த நினைவோம் திறந்த இறைவன் திகழும் வீடு அது இங்கே. ஆடை அணிகளின் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. இசையில் கதையில் கவியில் மழலையில் இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் ஏற்றும் உனது கொண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் நமது தொண்டு. தெய்வம் எங்கே அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சி நடத்தும் விழாக்களில் இசைக்கலையின் மூன்ற சக நடிகர்களுக்கும் அருமையான ஒளிபெருக்கு நிலையத்தார்களுக்கும் இந்த சின்னஞ்சி முதற்க வணக்கம் நன்றி. ஆமாம், வரப்புயர் நீர் உயரும், நீர் உயர் நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோட்டை உயரும், கோட்டை உயர நம் வாழ்க்கை உயரும் என்பார்கள். இது யார் சொன்னது? அவ்வை பாட்டி குலோத்துங்க சோழன் அரச வேலை சொன்னது. உழுதுண்டு வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இது யார் சொன்னது? ஐயன் திருவள்ளுவர் மக்களாகிய நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷன் வாழணும் அப்படின்னா 3 விஷயம் வேணும். என்னென்ன வேணும்? எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளோ பனி கொட்டினாலும் சரி, மனுஷன் நிம்மதியாக இருக்கிற இடம், அதாவது உறங்கக்கூடிய நேரம் மட்டும்தான். அப்போ நல்லா உறங்குறதுக்கு நல்ல வீடு வேணும். சரி, வீடு கிடச்சிருச்சு, அடுத்து என்ன வேணும்? ஏன்னா இப்போ வருஷம் 2025 கற்காலம் தொடங்கி இப்போ 2025 மனுஷன் வந்துட்டோம். இன்னும் இந்த உலகம் எத்தனை வருஷம் யாருக்குமே தெரியாது. அப்பயும் மனிதன் வாழ்வேன். ஏன்னா இன்றைக்கி விதவிதமாக ஆடைகள் உடுத்துகிறோம், பட்டு எத்தனையோ இருக்குது. அப்போ நல்ல ஆடைகள் வேணும். சரி, அடுத்து என்ன வேணும்?
உணவு வேணும். உணவு இல்லாமல் எந்த காலத்து மனுஷன் வாழவே முடியாது. அதற்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கொரோனா நோய் வந்துச்சு. அன்றைக்கி ஜவுளி கடை திறக்கலை, நகை கடை திறக்கலை, பாத்திர கடை திறக்கலை, ஏன் இன்னும் சொல்லப்போனால் மதுக்கடை கூட திறக்கலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் திறந்தாங்க. என்ன? மளிகை கடை. ஏன் மளிகை கடை திறந்தாங்க? ஏன்னா மளிகை கடையில் அரிசி, பருப்பு, காய்கறி, அத்தியாவசிய பொருளும் கிடைக்குது. அப்போ அந்த உணவு இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது அப்படின்றதுக்கு அது ஒரு காலகட்ட சாட்சி. ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி செய்தி பார்த்தீங்கன்னா மீண்டும் கொரோனா பரவிக்கிட்டு இருக்கான். ஆக நம்மளால் விழிப்புணர்வு இருந்துக்கிட்டோம்னா இந்த கொரோனாத்துக்கு பாதுகாத்துக்கலாம். அப்போ அந்த உணவு இல்லாமல் யாருமே வாழ முடியாது. சரி, உணவு எங்கேருந்து கிடைக்கிது? விவசாயத்தும் கிடைக்கிது. இன்னைக்கு யார் விவசாயம் பார்க்குறா? விவசாயம் பார்த்து யார் விவசாயம் மதிக்கிறா? ஒரு காலத்து விவசாய வயல் நெல் போட்டேன், நல்ல விலைக்கு விற்க முடியலை. கரும்பு போட்டேன், அப்பையும் நல்ல விலை கிடைக்கல. விவசாயத்தை விட்டுறக்கூடாது அப்படின்றக்காக வாழை நட்டேன், அப்பையும் அவனால் என்ன செய்ய முடியலை, தண்ணீரை பெற முடியலை. விவசாயம் யோசித்தேன், என்னடா விவசாயம் பார்த்து கஷ்டப்படுறோமே, இன்னும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இங்கெல்லாம் நெல் விளைஞ்சிச்சோ அப்போலாம் கல்லை விளைய வச்சுட்டேன். கல்லை நட்டுட்டு பிளாட் போட்டு விற்றுட்டு நகரத்தை நோக்கி போயிட்டேன். இப்படி போனால் என்ன ஆகும்? வரக்கூடிய 2050, இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 2050க்கு 25 வருஷம். இந்த 25 வருஷத்தில் என்ன இப்போ நீங்கள் உங்கள் சக வாழ்க்கையில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் 100 ஏக்கர் இருந்துச்சுன்னா 100 ஏக்கர் விவசாயம் பார்த்துருப்பாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 70 குறைஞ்சிருக்கும். இப்போ 10 ஏக்கர் விவசாயம் பார்ப்பாங்க. ஏன்? என்ன காரணம்? விவசாயத்தை யாரும் விரும்பி பார்க்குறதில்ல. ஏன்னா உணவுலாம் எந்த காலம் மனுஷன் வாழவே முடியாது. விவசாயத்தை கைவிட்டு எந்த நாடும் இந்த உலகத்தில் இருந்தால் சரித்தமே இல்லை. அப்போ விவசாயத்தை இப்போ நம்ம பாதுகாத்தா மட்டுமே உணவு பஞ்சம் தீர்க்க முடியும். அப்போ உணவுன்னு பார்க்குறப்ப நெல் நம்ம பாரம்பரியம். நெல் எத்தனை வகைகள் இருக்குது? ஒரு நெல்லோட பேர் நீங்கள் சொல்லுங்கள். அந்த நெல் இப்போ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நெல் கருப்பு கலரில் இருக்கும், அரிசி சிவப்பாக இருக்கும். அந்த நெல் பேர் என்ன? அந்த நெல் இப்போ இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? இந்த நெல்லை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. ஏன் இப்போ பார்க்க முடியல? என்ன காரணம்னா ஒரு மனுஷன் விவசாயத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா அமேசான் யூடியூப் ஒன்றா ஓடிட்டு போய் பார்த்துக்குருவோம். அமேசான் ஒரு நிறுவனம். இப்போ வேறு ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ நம்ம இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கோம், நமக்கு ஒரு சாப்பாடு வேணும், செல்லில் ஆன்லைனில் போய் பதிவு பண்ணிக்கலாம். இட்லி வேணும், தோசை வேணும், புரோட்டா வேணும்னு சொல்லி ஆன்லைனில் பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்துச்சு. அது சரி, விஞ்ஞானம் வளர்ந்தாலும் உணவு உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ அந்த அமேசான் ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் 5 லட்சம் ஏக்கர், 1 2 இல்லை 5 லட்சம் ஏக்கர் உணவு விவசாயத்தை வாங்கி போட்டிருக்க நிலத்தை. ஏன் தெரியுமா? இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரன். இப்போ நம்மெல்லாம் வரப்பட்டுவோம், நாற்று எடுப்போம், எல்லா வேலையும் பார்ப்போம். பெரிய கோடீஸ்வரன் அவர் வாங்கி போட்டிருக்காரு. அவரும் விற்க போறாரா? அவர் நான் விவசாயம் பார்க்கறக்கா? உண்மையிலே விவசாயம் பார்க்கத்தேன். அவர் விவசாயம் இறங்கி பார்க்க மாட்டார். அவர் சொல்லுவார், இந்த நெல்லை போடுங்க, இந்த விலைக்கு வீங்கன்னு சொல்லி. ஏன்னா 2050 உண்மையிலே உணவு பஞ்சம் நம்ம நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவர் அமேசான் நிறுவனம் முதலாளி 5 லட்சம் வாங்கி போட்டிருக்காரு. அப்போ இந்த உணவு பஞ்சம் தீர்க்கணும் என்ன செய்யணும்? நம்ம மக்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நெல்லுன்னு சொல்கிறப்ப தமிழ்நாட்டில் ஒரு 1500 வகை நெல் இருந்துச்சு. ஆமாம், உண்மையில் மாப்பிள்ளை சம்பளம் ஒரு நெல், மாப்பிள்ளை சம்பா 8 மாத வித்து. எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி 3 மாதம் மழையில் நிற்கும். ஆமாம், வெயிலே அடிச்சுட்டு வறட்சியாக இருந்தாலும் 3 மாதம் நிற்கும். அந்த நெல் இப்போ நம்மகிட்ட இல்லை. ஆமாம், அப்படி இப்போ இந்த மாதிரி 1000 நெல் வகை நம்மளை விட்டு போயிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? நம்ம யாரும் விவசாயத்தை விரும்பலை. களுமணாரி, பூங்காறு இப்படி எத்தனை நெல் வகைகள் இருந்துச்சு. இந்த நெல்லெல்லாம் போயிடுச்சு. ஆக நம்ம இந்த விவசாயத்தை பாதுகாத்தால் மட்டுமே வரக்கூடிய தலைமுறைகளுக்கு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை கேளுங்க, நேற்று போன மேடையில் கேட்டேன், ஒரு குழந்தைகிட்ட, சின்ன குழந்தை, ஒரு அவ்வளோ 1ஆ 2ஆ படிப்பேன். நெல் எதில் காய்க்குன்னா மரத்தில் காய்க்குதுன்றேன். நெல் மரத்தில் காய்க்கின்றேன். அப்போ இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? ஆக இந்த உணவு பஞ்சம் தீர்க்கும் நாடு 2 நாடு, ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. எப்படி தீர்க்க முடியும்? முதல்ல உழுவுறதுக்கு நிலம் வேணும். சரி, நிலம் இன்னும் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, நிலம் இருக்குது, நீர் வசதி இருக்குது. இப்போ நம்ம பகுதியில் ஆற்றுக்கால் பாசனமா இல்லை, நம்ம 18ஆம் கால்வாய் திட்டம் ஆவியூர் நிலையூர்லேருந்து பிரிஞ்சு வரக்கூடியது. ஏன்னா சீனாவில் எல்லா நதியிலுமே இணைச்சிட்டாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, இப்போ மழை இல்லை, ஆற்றுல வைகையில் தண்ணி போகல. வைகையில் தண்ணி போகிற காலகட்டத்தில் இந்த பக்கம் திரும்பி வச்சு அந்த பகுதியில் எல்லா கம்மாயும் சரி எப்படி திருப்பிடுவாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துச்சு இல்லையா? ஏன் சண்டை அவன் நிப்பாட்டான் தெரியுமா? அவன் நாட்டுக்கு போகிற சிந்து நதியை அடைச்சாச்சு, விவசாயத்துக்கு உனக்கு தண்ணி இல்லைடான்னு சொல்லியாச்சு. அப்போ அவன் என்ன ஆகும்? அவன் நாடு பஞ்சமாக போயிடும். அதனால் அமெரிக்கா காலை பிடிச்சி எங்களுக்கு எப்படியா இந்தியாவோட சமரசம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி.
அப்போ நிலம் இருக்குது, நீர் இருக்குது, உழைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இவை எல்லாம் சேர்த்தோம்னா வளர்க்க 2050 உண்மையிலே உணவு பஞ்சம் தீர்க்கலாம். ஆக நம்மளாம் கிராமத்தில் இருந்தாலும் விவசாயத்தை யாரும் கைவிட்ட வேணாம். நம்ம பாரம்பரிய விவசாயத்துக்கு பாதுகாக்கணுன்றதுக்காக கவிஞர் சொன்ன வழியில் கவிஞர் வழியில் பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்தமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து சேருமடா. மணப்பாற மாடு கட்டி மாயபுர ஏறு பூட்டி, மணப்பாற மாடு கட்டி மாயபுர ஏறு பூட்டி, மயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. சின்ன கண்ணு மணப்பாற மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி, மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசு தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. ஆத்தூரு கிச்சிலி சம்பா பார்த்து வாங்கி விதவதச்சு, ஆத்தூரு கிச்சிலி சம்பா பார்த்து வாங்கி விதவதச்சு, நாத்த பறிச்சு நட்டு போடு செல்ல கண்ணு, கண்ணியே ஏத்த முடிச்சு இறச்சு போடு சின்ன கண்ணு. நீயும் நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, கண்ணீரை ஏத்தம் புடிச்சு இறைச்சு போடு செல்ல கண்ணு. நல்லா விளைய வச்சு மதுரை ஜில்லா ஆள வச்சு, கருதநல்லா விளைய வச்சு மதுரை ஜில்லா ஆள வச்சு, அறுத்து போடு களத்து நட்டில செல்ல கண்ணு. ஆமா ஆமா, அடிச்சு தூத்தி அளந்து போடு சின்ன கண்ணு. நீயும் அடிச்சு தூத்தி அளந்து போடு சின்ன கண்ணு. கொடியேத்தி வண்டியிலே பொன்னாடி சந்தை, கொடியேத்தி வண்டியிலே பொன்னாடி சந்தையிலே, விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு, நீயே விட்டு போட்டு காசை எண்ணு செல்ல கண்ணு. எங்க விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு, நீயே விட்டு போட்டு காசை எண்ணு செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை திக்க நம்ம செலவு செய்ய போட்டுவோமா, சேர்த்த பணத்தை திக்க நம்ம செலவு செய்ய போட்டுவோமா, அம்மா கையில பெத்த ஆத்தா கையில, நம்மளை பெற்ற ஆத்தா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. ஏன்னா ஒரு தத்துவமான பாடல்ல ஆஹா, பணத்தை சம்பாதிச்சு யார்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க? எப்படி சொல்லிருக்கேன் பாருங்க ஏன் பாட்டுல. மனைவிட்ட கொடுக்க சொல்லல? அப்பயே சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன் மனைவிட்ட கொடுக்க சொல்லல? ஏன் காதலிட்ட கொடுக்க சொல்லல? ஏன் இன்னும் கள்ளக்காதல கூட கொடுக்க சொல்லல? ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் உறவோட கொடுத்தாங்க. ஆமா, உன்னதமான உறவு தாய் உறவு தான். இந்த தாய் உறவுக்கு இந்த உலகத்தில் ஈடு இணையே இல்லை. ஏன்னா அதனால தான் இந்த உலகத்தில் தாய் நாடு தாய்மொழி அப்படின்னு நம்ம தாய்களுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், என்ன கல்யாணம் இருக்கட்டும், பார்த்து இருக்கட்டும், தெய்வம் இருக்காருல்ல. ஆமாம், அப்படி இருந்தாலும் மனுஷ வாழ்க்கை பணம் ரொம்ப அவசியம். நிறைகுலத்தையன். ஆமாம், ஏன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு பாரம்பரியமான கிராமம். ஏன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேயே, நான் அப்போதே சொல்லணும்னு நினைச்சேன், சிவகங்கை மாவட்டத்திலேயே முதல் முறையாக கலையரங்கம் கட்டி இந்த வெளி உலகத்தை அறிமுகப்படுத்தணும் நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேயே. இந்த மேடையை பார்த்து தான் மற்ற எல்லா மேடையும் கட்டினது இந்த மேடை தான். இந்த மேடை எல்லா மேடைக்கும் ஒரு அறிமுகம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மேடையை வாய்ப்பளித்த அன்பு சார்ந்த கிராமத்தர்களுக்கும் அண்ணன் அழகராஜ் அவர்களுக்கும் என் சார்பாகவும் கலெக்ஷன் நன்றி. அப்படி இருந்தால் மனுஷ வாழ்க்கை பணம் ரொம்ப அவசியம். ஏன்னா கோவிலுக்கு போகிறோம், கோவிலில் கருவறைக்கு முன்னாடி ஏன் உண்டியில் வச்சுருக்காங்க? நம்ம எல்லா பேரும் என்ன நினைப்போம்? உண்டியில் பணம் வரும் நினைப்போம். ஆனால் உண்மை அது கிடையாது. வாழ்க்கையின் தத்துவத்தை மனுஷன் புரிஞ்சுக்கணும். எடுக்க முடியாது, கணக்கு சொல்லணும். அப்போ வாழ்க்கையின் தத்துவம் என்ன? நமக்கு முன்னாடி என்ன இருக்குது?
உண்டியல் அதே காசை முன்னுக்கு வச்சேன். உண்டியலுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதுக்கு காரணம் இதனால தான். ஆமாம், உண்டியல் பின்னாடி என்ன இருக்கு? நம்ம வணக்கூடிய தெய்வம். காசு ஆமா. காசு காசு முன்னுக்கு வச்சேன் கடவுளை முன்னுக்கு வச்சேன். ஆமாம், ஏன்னா இதே இன்னொரு விஷயம் என்ன, அந்த பாட்டு தங்கவள்ளி எழுதுனது இன்று நேற்று இங்கே ஐயாவோட நினைவிடத்தில் நாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அப்போ இந்த உலகத்தில் பணம் அளவுக்கு அதிகமாக அறிஞ்சிருச்சிங்களே, நீதி, நேர்மை, தர்மம், நியாயம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுவேன். எப்படி 5 ரூபா கொடுத்து வாங்குறது போல் 50 ரூபா கொடுத்து வாங்குவேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாம், 50 ரூபா கொடுத்து வாங்குறது போல் 500 ரூபா கொடுத்து வாங்குவேன். ஏன் என்ன காரணம்? என்கிட்ட அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குன்னா அகந்த. ஏன்னா தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்தா மனுஷன் நிம்மதி இருப்பேன். மனுஷன் அப்படியா இருக்கா, வேணும் எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும் அப்படின்னு சந்ததிக்கே பணத்தை கோடி கோடியாக குவிக்கிறான். கோடி கோடியாக பணம் வச்சுருப்பேன். ஆனால் அவனால் ஆசைப்பட்ட இனிப்பை சாப்பிட முடியாது. ஏன் என்ன காரணம்? சக்கரவையாக இருக்கும். லட்சமாக பணம் வச்சுருப்பான். அவனால் ஆசைப்பட்ட கறிமீன் சாப்பிட முடியாது. என்ன வேணா செய்யுமா? கிடையாது. ஏன்னா அவனுக்கு ப்ரெஷர் இருக்கும். அப்படி இருந்தாலும் மனுஷ வாழ்க்கையில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், ஏற்றம், இறக்கம், மேடு, பள்ளம் எல்லாமே வரும். இந்த எல்லா நேரத்தையும் மனுஷன் சிரிப்பான். இந்த சிரிப்பை வச்சு மனிதனை வகைப்படுத்தியிருக்காங்க. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனை சிரிப்பவன் கவிஞன், கண்டவன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி. அப்போ எது சிறந்த சிரிப்பு, எது சிறந்த வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா, உண்மையில் நம்ம காஞ்சனகுளம் மக்கள் மாறிக்க வருஷத்துக்கு முன் நிறைவேல் தையணும், சாமியை கும்பிடணும், நாடகம் வைக்கணும், அப்படி நம்ம போடுற கலைஞர்களுக்கெல்லாம் சிரிப்பு என்பது சந்தோஷத்தில் சிரிப்பது புன்னகை சிரிப்பு, அவ்வளோதானே. ஆமாம், சொல்லி முடிச்சு கீர்த்தத்துக்கு வந்துட்டு. ஆமாம், அப்போ அந்த மக்கள் மாறிக்க சந்தோஷமாக இருக்கும். அதனால் கவிஞன் சொல்ல எப்படி சொல்லுவாங்க, நாங்கள் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிய பட்டம் வேண்டுமா. நாங்கள் போல வளைப்பதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா. கருமத்தாயும் பிள்ளைகள் தாயும் கண்ணை மறைக்குமா, நீதி என்று நேர்மை என்று தலைகுனிய வைப்பதா, தலைகுனிய வைப்பதா. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிற வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் ஆமா ஆமா ஆமா, மிருகவாழ் நாடு, நிறைய நிறைய. நீதி என்று எழுதி வைத்தாரே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. ஓட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, இதை கேள்வி கேட்க ஆளில்லாம பார்த்து. ஏன் வந்து பாட்டிட்டீங்க? அது என்ன தோட்டம் காக்க போட்ட வெளி பயிரை தின்பதோ, இதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. இதுக்கு அர்த்தம் என்ன? காரணம் இல்லாமல் யாரும் தோரணம் கட்ட மாட்டாங்க. என்ன ஏதோ விசேஷம் அப்போ தோரணம் கட்டுவாங்க. ஆமாம், இப்போ நம்ம ஊர் காஞ்சிபுரத்தில் எப்படி அண்ணே ஒரு ஒரு சென்ட் இடம் எவ்வளோ, ஒரு சென்ட் இங்கே எவ்வளவு? 3 லட்சம். 1 லட்ச ரூபா போகுது. ஆமாம், நம்ம மண்ணுக்கும் நகைக்கும் இந்த உலகத்தில் விலையே இல்லை. நீங்கள் திருமணம் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஊரில் ஒரு 1 லட்சம் கொடுத்து வாங்க முடியாது. இருக்க விவசாயம் பண்ணணும். ஒரு 10 சென்ட் ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணணும்னா வேலி போடணும். இந்த பயிர்களை ஆழ்மை மேயம் பாதுகாக்கிறதுக்கு வேலி போடணும். வேலியை பயிர் மேய்ஞ்சிருமா? எப்படி மையம் மேயாது. இது எப்படி உதாரணம் சொல்லலாம்னா, நம்ம நாடு எத்தனை வந்திருக்கான்? 10 பேருங்க. 10 பேர், டிரைவர் சேர்த்து 10 பேர். நம்ம ஆண்கள்லாம் நாடை முடிஞ்சோன்னு வீட்டில் போய் சாப்பிட்டோன்னு தூங்கிடுவோம். அதுதாங்க பண்ண முடியும். சில பேர் சாப்பிட்டு தூங்குவாங்க. அது என்ன சாப்பிட்டு தூங்குறது? சோமபானம், சோமபானம், சுறாவனம். ஆமாம் ஆமாம், கருப்பு மாதிரி ஆளுங்க. ஆமாம், சாப்பிட்டு தூங்குவாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. வீட்டு வேலைகள் இருக்கும். என்னென்ன வேலைகள் இருக்கும்? வீடு கூட்டுறது, பாத்திரம் வளர்க்குறது, துணி ஏதாவது வேலைகள் இருக்கும். தூங்க முடியாது.
அதனால் நம்ம என்ன ஒரு சின்ன தியாகம், என்ன தியாகம், வண்டியில் வரும்போது பொம்பளை தூங்கிட்டு வரணும் விட்டுருப்போம். நாடா கலைஞர்கள். ஆமாம், பெண் நம்ம மதுரை மட்டும்தான் அப்படி, வேற புதுக்கோட்டைங்கெலாம் கிடையாது. அப்போ தூங்கிட்டு வாங்கன்னு விட்டுருப்போம். இந்த பிள்ளைய தூக்கத்தை கிடைக்க சங்கத்தை 3 பேர் இருக்கேன். அதுக்காண்டி ஒளிப்பா பக்கத்துறாங்க என்னங்க அதுக்காண்டி 3 பேர் இருக்கேன். அது யாரு 3 பேரு? ஒன்று நம்பர் 1 கூலிச்சாமி. ஆமாம். 2வது இடம் அகர ஆறுமுகம். சரி. 3வது கருப்புராஜா, ஆத்தி கருப்புராஜா. அவரோட உண்மையான பேர் இருக்குங்க. இம்பளைக்கா. ஆமாம், இம்பரசு. போய் நாளை வரும்போது எப்படின்னா முதல் சீட்டில் உட்காந்துக்குவேன் டான்ஸ் பக்கத்தில். ஏம்மா நல்லா இருக்கியான்னு முதல் வார்த்தை. அந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். சரி நேற்று எந்திரு போனேன்டுவேன். அடுத்து நாளைக்கு எந்திரு போகிற போன வருஷம் நான் அந்த ஊர் போனோம் ஞாபகம் இருக்கான்னுவேன். இப்படி பேசிக்கிட்டே அந்த பிள்ளை வீட்டில் தூங்கியிருக்காது. இவன் இப்படி பேசுகிறானே இம்சை கொடுக்கானே பேசிக்கிட்டே வரேன். சரின்னு ஒன்று சொல்லுவேன், உனக்கு ஏதாவது பொருள் வாங்கி தர்றேன். சரின்னு வந்து சொல்லுவேன். நல்ல பழக்கமா தானே? ஆமாம் சரின்னு. எங்கே மதுரை சரவணன் ஸ்டோரில். சரின்னொன்னே பொருளை இவனே முடிவு பண்ணுவேன். என்ன பொருள்? கண்மை வாங்கி தர முடிவேன். என்னங்க பெருமையாக பேசிவிட்டு. ஆமாம், ஏன்னா கண்மை வெறும் 25 ரூபா, மற்ற பொருள் வேணா 2000 3000 ஆகி போகும். இப்படியே பேசிக்கிட்டே வந்து அந்த பிள்ளை வீட்லேயும் தூங்கியிருக்காது, வண்டியிலும் தூங்க விட்டுருக்க மாட்டேன். மேடைக்கு வந்துடும், மேடைக்கு வந்துடும். மேடைக்கு வந்து தூங்காலும் என்ன ஆகும், தொண்டை கட்டி